மாடு கட்ட போனவா என்ன வராண்டுவார். ஏய் என்ன இன்ன வரைக்குமா மாடு கட்டு வர? மாடு கட்டிட்டு அப்படியே போய் கொய்யாக்காய் பிடிங்கிட்டு வரேன். ஆமாம், கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் விளைஞ்சு போய் கிடக்கும். ஆமாம், கொய்யாக்காய் பிடிங்கிட்டாண்டா என்ன சொல்கிறது, பிடிங்கலாண்டில்ல. அதுக்கப்புறம் குருவி அணிக்குள்ளையுமே திண்டு தீர்த்தம் போல. ஆமாம், நான் கொய்யா மரத்தில் ஏறி பிடிங்கி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா நான் வேலைக்கு போவேனா? என்ன 5 நிமிஷம் ஆகும் அது பிடிங்கி கொடுங்களாட்டிமா, வேலைக்கு லேட் ஆயிரும். சரி சரி. கொய்யாக்காய் காசு போட்டு வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கிறத பிடிங்கிட்டாண்டே வேலைக்கு போக முடியாதான்னு கேட்டேன். சரி பிடிங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஒன்று திஞ்சா கூடு, கொய்யாக்காயும் திங்கிறேன். நானே 3 கஷ்டப்பட்டு ஏறி பிடிங்கிருக்கேன். நான் இருக்க குட்டைக்கு. இது லோகேஸ்வரிக்கு, இது எனக்கு, இது உனக்கு. எனக்கு மட்டும் சின்னது, அது ஏன் நான் பிடிங்கி கொடுக்கலான்ட்டு. அது ஏறமில்ல, காய் வழுக்குது மரம். கொய்யாக்காய் 40 ரூபா கிலோ. பாமேன்னு கொடுக்குறேன்டா, ஏமாந்திர போயிடக்கூடாது பிள்ளைன்னு கொடுக்குறேன். மோரக்கட்டையை திஞ்சாம கிளியா போட சொல்கிறேன். அப்போ ஏறி பிடுங்கிருக்கணும், ஏறி பிடுங்க மாட்டேற. எனக்கு நேரம் வந்தால் தான் நான் பிடுங்கவே இல்லை. இப்படி பிடிங்கிட்டு வந்து கொடுத்தா ஓசிலண்டா நல்லா பாடுவேன். நான் பாப்பாவை கூப்பிட போனேன்.